இன்றைக்கி நம்ம ஹனிமேக்ஸ் சேனலில் தசமங்கள் கணிதத்தின் 4 அடிப்படை செயல்பாடுகளில் எங்கெங்கே பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம், அதை பயன்படுத்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நமக்கு தசமங்கள் பயன்படுத்தும் போது நிறைய குழப்பங்கள் வரும். அதை தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிப்படை கணித திறன்கள் 4: கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். முதலாவதாக தசமங்களில் கூட்டல். இப்போ உதாரணத்துக்கு இரு எண்களை நம்ம எடுத்துக்கலாம். 12.45 கூட்டல் 3.7. இந்த எண்கள் இருக்குது. இதை ஒரு எண்ணுக்கு கீழே அடுத்த எண் வருமாறு எழுதலாம். அதை எப்படி எழுதலாம்னா, தசமங்கள் 1 கீழ் 1 வர மாதிரி இதை எழுதணும். அடுத்ததாக காலியான இடங்களில் பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கலாம். இப்போது சாதாரண கூட்டல் முறையை பயன்படுத்தி இதனோட விடையை நம்ம கண்டறியலாம். இறுதியாக நம்ம தசம புள்ளியை விடையில் வைத்திடலாம். அடுத்ததாக தசமங்களில் கழித்தல். கூட்டலில் சொன்ன அதே விதிகள் தான் இங்கேயும் 2 எண்களை எடுத்திருக்கிறோம். 8.50 கழித்தல் 3.275. முதல்ல தசமங்களின்படி 1 கீழ் 1 இதை நம்ம எழுதிக்கலாம். காலியான இடங்களில் பூஜ்ஜியங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாதாரண முறையில் இடமாற்றம் இன்றியோ இடமாற்றத்துடனோ இதை கழித்தலை மேற்கொண்டு விடையை நம்ம கண்டறிஞ்சிடலாம். இறுதியாக விடையில் நம்ம தசம புள்ளியும் வச்சிடலாம். அடுத்ததாக தசமங்களில் பெருக்கல். உதாரணத்துக்கு இங்கேயும் 2 எண்கள் எடுத்துக்கலாம். 2.5 பெருக்கல் 1.2. முதல்ல தசம புள்ளிகளை மறந்து சாதாரண பெருக்கலை இதை நம்ம செய்யணும். இப்போ இதில் இருக்கிற இந்த தசம புள்ளியை மட்டும் எடுத்துகிட்டு 25 பெருக்கல் 12 இதை பெருக்கி இதோட விடையை நம்ம முதல்ல கண்டறிஞ்சிடணும். அடுத்ததாக 2 எண்களிலும் உள்ள தசமங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு விடையில் நம்ம அதை சேர்த்திடணும். இப்போது இங்கே ஒரு டிஜிட் தள்ளி நம்மளுக்கு தசமம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி நம்மளுக்கு தசமம் வந்திருக்குது. அப்போ விடையில் நம்ம 2 டிஜிட் தள்ளி நம்ம தசம புள்ளியை நம்ம வைக்கணும். அப்படி நம்ம வைக்கும் போது தசம புள்ளிக்கு வலது புறம் வரும் பூஜ்ஜியங்கள் பயனற்றவை. எனவே அவை நம்ம நீக்கி விடலாம். இதை இதோட விடை 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது தசமங்களில் வகுத்தல். இங்கேயும் உதாரணத்துக்கு 2 எண்களை நம்ம எடுத்துக்கலாம். 6.39 வகுத்தல் 0.3. இதில் முதல் விதி வகுக்கும் எண் முழு எண்ணாக்குதல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 0.3 தசமங்கள் இல்லாத முழு எண்ணாக மாற்றணும். அது எப்படின்னா 0.3 தசம எண் ஒரு டிஜிட் தள்ளி வலது புறமாக கொண்டு வரணும். அப்போது பகுதியையும் தொகுதியையும் 10ஆல் நம்ம பெருக்கல் செஞ்சால் வகுக்கும் எண் நம்மளுக்கு முழு எண்ணாக கிடச்சிரும். இப்போது இதை நம்ம 10ஆல் பெருக்கும்போது 3.0 6.39 10ஆல் பெருக்கும்போது 63.90 நம்மளுக்கு கிடச்சிடும். இனி நம்ம சாதாரண வகுத்தல் முறையை மேற்கொண்டு இதோட விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 63.9 3ஆல் வகுக்கும் போது முதல்ல 3 2 6. அடுத்ததாக 3 நம்ம இறக்குறோம். 3 1 3. அடுத்ததாக 9 இறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற தசம புள்ளியை நம்ம ஈவில் சேர்த்துடணும். அடுத்ததாக 9 இறக்கும் போது 3 3 9. இதோட விடை பார்த்திங்கன்னா 21.3. இன்றைக்கி நாம் தசமங்களில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்த்தோம். விதிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம ஹனி மேக்ஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.